ஹலோ ஹலோ சொல்லுமா. வியாபாரம் ஏதாவது ஆச்சுங்களா? இல்லம்மா, ஏதோ வியாபாரம் தான் ஆகல. ஏதாவது சாப்பிட்டீங்களா? இன்னும் எதுவும் சாப்பிடலையே. ஏன்? அதான் வியாபாரமே ஆகலன்றேன். சரி, காசு ஏதாவது வச்சிருப்பீங்களா? ஏன், என்ன ஆச்சு? இல்ல, பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை வாங்கணும். பாப்பாவுக்கா? சாயங்காலம் வரப்ப ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ணி வாங்குறேன். சரிம்மா, வியாபாரம் ஆயிடும். நான் உடனே நான் காசு ரெடி பண்ணிட்டு முதல்ல போய் ஏதாவது சாப்பிடுங்க. சரிம்மா, காசு எடுத்து ஐயா, கடை வரைக்கும் போய் வந்துடுறேன். வாங்க சார். எவ்வளோ துண்டு? துண்டு வந்து 120 ரூபா வரும் சார். 120 ரூபா வருதா? நல்லா இருக்கு சார் துண்டு. வெயிலுக்கு காட்டன் சூப்பராக இருக்கு சார். காட்டன் துண்டு. ஒரு 8 துண்டு வேணும். என்ன ரேட்னு பார்த்து சொல்லுங்க. 100 ரூபா போகலாம் சார், அது மேலே குறைக்க முடியாது. 100 ரூபாயா? நல்லா இருக்கு சார் துண்டு. சார் கொஞ்சம் ஒரு 8 துண்டு கொடுங்க. கொடுத்துட்டுங்களா? 8 கொடுங்க. ஓகே. ஓகே சார், ரொம்ப நன்றி. வரலாம். வாங்க. வா, வியாபாரம் ஆயிடுச்சு. கண்டிப்பா காசு எடுத்து வரேன். நீ பயப்படாது, உள்ள உடம்பு பார்த்துக்கலாம். சரி. ஏம்பா, என்னது துண்டு ஐயா? ஏது ஐயா துண்டு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே தண்ணி பாட்டில் வாங்கலாம்னு போனா ரோடு ஓரத்தில் சைக்கிள் வச்சுட்டு இருந்தாங்க. யாரும் வாங்கி வந்துட்டேன். எங்கேயாவது கொஞ்சமாவது உனக்கு அறிக்குதா? தலைவருக்கு போடுற துண்டை ரோட்டு கடையில் வாங்குவாங்க. கொண்டு போய் கொடுத்துட்டு காசு வேணும். ஐயா, காலை வியாபாரம், காசு வேற கொடுத்துட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும். போய் கொடுத்து காசு வேணும். போ. சரிங்க ஐயா. தப்பா நினைச்சாதீங்க. துண்டு வேணாமா, ப்ரூஃப் சொல்லிட்டாங்க. கொடுத்துட்டு காசு வாங்கி சொல்றாங்க. ஏன்பா, நல்லா தான் இருக்கும் துண்டு. ஒன்றும் இல்லை, ரோடு வாரத்தில் வைக்கிறாங்க. இங்கே போய் வாங்குற பெரிய கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல குவாலிட்டிப்பா, காட்டன் துண்டுப்பா, வெயில் நல்லா இருக்குமா? எனக்கு தெரியுதுண்ணே, வேணான்றாங்க. நான் என்ன பண்ணுறேன்? இந்த மாதிரி ஒரு 10 ரூபா குறைச்சு தரேன்பா. நான் பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் காசு மட்டும் கொடுங்க. சரி. தப்பா நினைக்காதீங்க, அவங்க வாங்கி சொல்றாங்க. பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை வாங்க. இனிமே ஏதாவது வாங்கினா எங்களை கேட்டுவாங்க. பாருங்கண்ணா, தலைவருக்கு போற துண்டை போய் ரோட்ல வாங்கி வந்துடுறாப்ல. அதான் திருப்பி கொண்டு கொடுத்து காசு வாங்கி சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? காலையில ஒரு பொருளை வாங்கிட்டு அவங்க கிட்ட கொண்டு திரும்ப கொடுத்தா அவங்க மனசு கஷ்டப்படாது? அது ரோட்டு கடைண்ணா. அதான். அப்ப ரோட்டு கடைனாக்கா அவங்களுக்கு குடும்பம் இல்ல, அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல. என்னப்பா பேசுற நீ? நம்ம எல்லாருமே பெரிய கடையில எடுத்துட்டா சிறு வியாபாரிகளை யாருப்பா பாக்குறது? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது வரைக்கும் நம்ம தலைவருக்கு துண்டு போடுறோமே, அவர் என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி அந்த துண்டை பாத்துருக்காரா? வாங்கி பக்கத்துல தான் கொடுக்குறாரு. என்னப்பா நான் சொல்றது? டிரைவர், உடனே அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த துண்டை வாங்கிட்டு வாங்க. சரிங்க. அந்த துண்டை கொடுங்கண்ணா. மறுபடியும் வாங்கி வர சொல்லிட்டாங்க. எனக்கே காலையில என்னோட வியாபாரம் பார்த்துட்டு மறுபடியும் கொடுத்துட்டு போறேன். ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். இப்ப ஐயாவே மறுபடியும் வாங்கி வர சொல்லிட்டாருண்ணா. ஆமாண்ணா. சரிங்க. இந்த பணம் இன்னைக்கு உங்ககிட்ட தான் வரணும் இருக்கு, வச்சுக்கங்கண்ணா. துண்டை கொடுங்க. சரிங்கண்ணா. ரொம்ப நன்றி. நன்றி.